ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருப்பதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம், சங்கீதம் எழுதின புத்தகம் 119வது சங்கீதம் 90வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று வேதத்துல பார்க்கிறோம். நம்ம தேவன் நம்மேல் வைத்த உண்மை தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையில கூட அவருடைய உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். என்ன உண்மையை அவர் நம்ம காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். இது நடக்கவே நடக்காதா என்று நீங்கள் சோர்ந்து போய் கூட இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவை உண்மையை காக்கிற தேவன். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் உண்மையை காக்கிற தேவன். நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். கலங்கி போய் விடாதீர்கள். இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர் செழிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 119வது சங்கீதம் 71வது வசனத்தை வாசிக்கும் போது, உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறவர்களால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று பார்க்கிறோமாம். நம் ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதை நினைத்து நம்மை பார்க்கிற அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளில இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம் பின்வரும் சந்ததிக்கும் காக்க உண்மையுள்ள தேவனாய் கூட இருக்கிறார். நம் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படியாக நீங்க உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் நீங்க காக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஒருவேளை நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று, இது நடக்குமா, இது நடக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருந்த போது கூட நாங்கள் சோர்ந்து போய் விட்டோமா? இந்த நாளில நீங்க எங்களை பார்த்து சொல்லுகிறீங்க, மகனே நீ ஏன் கலங்குகிறாய்? நான் உனக்கு உண்மையை காக்கிற தேவனாய் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற நீங்க வல்லவீங்க என்று நாங்க விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க உண்மையை காளுங்கப்பா. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க தலைமுறைகளில் எங்க வாழ்க்கையில நீங்க உண்மையை காக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தட்டி எழுப்புவீர. ஆண்டவரே, உண்மையை காக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை எங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.